வணக்கம் children, this is Max 360 and I am Mrs. Malathi. இன்னைக்கு Max சமச்சீர்ல 10th Max சமச்சீர்ல exercise 1.1 பார்க்க போறோம். First question, find A cross B, A cross A and B cross A for 3 questions கொடுத்திருக்காங்க. First question, A is 2, -2 and 3. B 1, -4. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். ஸோ A ஒரு செட்டாக போட்டுக்க போகிறோம். 2, -2 and 3. B இது A. அடுத்தது B 1, 4. 1, -4. இப்போ இதனோட ஆன்சர் ஃபஸ்ட்டு A cross B எழுத போகிறோம். செட் ப்ராக்கெட்டில் ஆர்டர்ட் பாஸில் 2, 1, 2, -4 உங்களுக்கு தெரியும். 2, 1, 2, -4. அடுத்த எலிமெண்ட் -2, 1 and -2, 4. -2, -4. அதே போல் 3, 1 and 3, -4. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது B cross A கண்டுபிடிக்கணும். ஸோ B ஃபஸ்ட்டும் A பின்னாடியும் எழுதணும். A வந்து 2, -2 and 3. ஸோ இப்படியே கூட எழுதிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பேஸில் 1, 2, 1, 2, 1, -2, 1, 3. தென் -4 பாருங்கள் இதில் ஆரம்பிச்சு -4, 2, -4, -2 and -4, 3. இப்போது A cross A B கண்டுபிடிச்சிட்டோம். B cross A கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள் A cross A கண்டுபிடிக்காமல் விட்டுருக்கோம். அதை கண்டுபிடிச்சிடலாம். A cross A இஸ் A ரெண்டு சைட்லேயும் A எழுதணும், வேறு எதுவுமே கிடையாது. இங்கேயும் A, அதாவது 2, -2 and 3. அதே 2, -2, 3. ஏலேருந்து ஏக்கு அப்படிங்கும்போது ரெண்டுமே செட்ஸ் ஏவாக இருக்கணும். ஸோ A இப்போ 2, 2, 2 அப்புறம் 2லேருந்து -2, 2லேருந்து 3. சேம் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட். பட் நாம் எதுவும் தப்பு பண்ணாமல் கான்சன்ட்ரேஷனோட இதை பண்ணிட்டோன்னா we won't get any mistakes. ஸோ ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். -2, -2, -2, 3. அடுத்தது பாருங்கள் இதில் முடிச்சிட்டோம். தென் 3க்கு எடுத்துக்கிறோம். 3, 2, 3, -2, தென் 3, 3. அவ்வளோதான், எலிமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் இது. செகண்ட் கொஷன், A is equal to B is equal to P, Q. உடனே நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது A cross B, ரெண்டாவது கண்டுபிடிக்க வேண்டியது A cross A, மூணாவது கண்டுபிடிக்க வேண்டியது B cross A. இதானே நம்ம ஒரு ஆர்டராகவே எழுதி வச்சுக்குவோம். A cross B அப்படின்னா A, P and Q. Bக்கும் அதே வேல்யூ தானே, Bனே எழுதிக்கோங்க, அதே P and Q போட்டுக்கோங்க. நமக்கு ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தான், P to P, PQ. எப்பவும் போல் கிராஸ் ப்ராடக்ட் வந்து P, P, தென் P, Q. அடுத்தது QP, QQ, QP, QQ. ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். எதுவுமே ரிப்பீட் ஆகலை. A cross A இப்போ ரெண்டுமே A பாருங்கள். இதுவும் P, இது ஏன்னு போட்டாலும் இதே சேம் தான், அதனால் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு அதுக்கும் வரும். ஸோ P, 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 Q, Q, P and Q, Q. அடுத்தது B cross A. இது B, இது A. இப்போ இதுக்கு பதிலாக இந்த ஏக்கு பதிலாக Bன்னு போடலாம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இதை Bன்னு இதை மாற்றிக்கலாம். நாம் அதே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம தனியாக இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. P, Q, Q, P. the same answer to be copied below. உங்களுக்கு இதில் என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இஃப் A and B ஆர் ஈக்குவல், அதனோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். கிராஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் வரும்னு நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் கொஷன், A என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா M, N. ஆனால் B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்டி செட், அதாவது 5. இது இப்படி இதுனா என்ன அர்த்தம்? நல் செட்னு அர்த்தம். ஸோ ஒரு ரெண்டு நான் எம்டி செட்டுக்கு இடையில தான் உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் கிடைக்குமோ ஒழிய இது மாதிரி கிடைக்காது. ஸோ எதுக்காக இருந்தாலும் இப்போ A cross Bனாலும் உங்களுக்கு நல் செட் தான், A cross A மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ A cross A பாருங்கள், இது A, இதுவும் ஏன்னு எழுதிக்கோங்க. M, N. ஸோ இதிலிருந்து இதுக்கு போகுது அப்படின்னா M to M, M, N. ஸ்டெட் பேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறீங்க. M, M, N. தென் N, M and N, N. அதனால் இது கிடச்சிருச்சு. இப்போ B cross Aக்கு வாங்க. B cross A கண்டுபிடிக்கணும்னா B நல் செட்டுக்குள்ளார ஒன்றுமே இல்லை. ஏல M, N ஒன்றுமே இல்லாமல் எப்படி போய் ரிலேஷன்ஷிப் வரும்? அதனால் அதுவும் நல் செட்டு தான். இப்படி நல் செட்டை இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் சம் ஓவர். இப்போது நம்ம செகண்ட் சம்முக்கு போகலாம். செகண்ட் சம் கொஷன் பாருங்கள்.
A வந்து let A is 1, 2, 3 and B is அது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஒர்க் என்ன, ஏவை அப்படியே எழுதிக்கலாம் 1, 2, 3. அடுத்தது B பாருங்கள் என்னென்னு கொஷினை பார்ப்போம். இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10, அதாவது 10ஐ விட குறைவான பகாயன், சிறியனாலும் குறைவானனாலும் ஒன்று தான் பகாயன். நமக்கு தெரியும் 10ஐ விட குறைவானது பகாயன்னு ஆரம்பித்தா 2, 3, அடுத்தது 5, அப்புறம் 7, அதுக்கப்புறம் 8 கிடையாது, 9 கிடையாது, 10ஐ விட கம்மிங்கிறதுனால நமக்கு இந்த 3 நம்பர் தான் வரும். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தான் 1 நமக்கு 2 அப்புறம் 3, இது A, இந்த செட்டு A எழுதிட்டோம். இன்னொரு செட்டு B வந்து 2, 3, 5, 7ங்களா, அதையும் எழுதிக்குவோம் 2, 3, 5, 7. இப்போ நம்ம இதனோட கிராஸ் ப்ராடக்ட் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இல்லைங்களா. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. தென் 2, 2 இப்படி ஈஸியாக பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 2, 5, 2, 7 இல்லை எனக்கு கிளியராக இல்லைன்னா அங்கே பார்த்து பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்குது, 3. ஸோ செகண்ட் எலிமெண்ட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நமக்கு ஃபஸ்ட் செட்லேருந்து பார்த்து எழுதிக்கிறோம். செகண்ட் எலிமெண்ட் அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டோம்னாவே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது B cross A. நமக்கு இந்த B cross A கண்டுபிடிக்கும் போது இங்கே B இருக்குங்களா, இங்கே A போட்டுக்கோங்க, 1, 2, 3ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2, 1, 2, 2, 2, 3ன்னு வந்துருங்களா. ஸோ 2, 1, 2, 2, 2, 3. அப்புறம் என்ன வரும், 3, 1, 3, 2, 3, 3. வேறு என்ன இருக்குது, 5, 1, 5, 2, 5, 3, 5, 3யோட முடிஞ்சிச்சிங்களா. அப்போ அடுத்தது என்ன வரணும், 7, 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளோதாங்க இந்த ஆன்சர். இதனுடைய ஆன்சரும் முடிஞ்சிச்சு. அடுத்தது தேர்ட் கொஷனுக்கு போகிறோம். கொஷன் என்னென்னா B cross A is equal to ஒரு ஆர்டர்ட் பேஸில் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேஸில். இதில் பாருங்கள் B cross A, இதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வரதெல்லாம் B, ரெண்டாவது வரதெல்லாம் A, அவ்வளோதான். நம்ம ஏவையும் பியும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வரதெல்லாம் Bன்னு தான் சொல்லியிருக்கோம், அதனால் நம்ம வந்து A தானே ஃபஸ்ட்டு எழுதணும், அதனால் A எடுத்து எழுதிக்கோங்க. A எங்கே இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் Aன்னு அர்த்தம். செகண்ட் பிளேஸை தேடுங்க, 3, அப்புறம் இங்கே 4, அடுத்தது 3, மறுபடியும் 4, அடுத்தது 3, 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அவ்வளோதான் உங்களுக்கு ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு வரதெல்லாம், ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு பிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வரதெல்லாம். ஃபஸ்ட்டு என்ன வருது, -2 ரிப்பீட் ஆகுது பாருங்கள், அதனால் அது எழுத வேண்டாம். தென் அடுத்தது 0, அது ரிப்பீட் ஆகுது, எழுத வேண்டாம். அடுத்தது 3, இவ்வளோ தாங்க, ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா A 5, 6, B 4, 5, 6, C வந்து 5, 6, 7னா ஒரு இது கொடுத்துருக்கான் இல்லைங்களா. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கான். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு A cross LHS எடுத்துக்குவோம். ப்ரூவிங் அப்படின்னாவே LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, ரைட் ஹேண்ட் சைடு இது இல்லைங்களா. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். A cross A என்ன, A cross Aனா 5, 6, ஏவை பார்க்குறோம் 5 and 6, அதனால் 5ம் 6ம் இது A, இதுவும் A நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் 5, 5, 5, 6, 5, 5, 5, 6, அப்புறம் 6, 5, தென் 6, 6. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதனால் அதோடு நிறுத்திட்டா போதும். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சுனாவே அது 1ன்னு நேம் பண்ணிவிடுங்க. அடுத்தது B cross B. இப்போ நமக்கு B cross Bனா நல்லா தெரிஞ்சிருச்சு. 4, 5, 6, 4, 5, 6 அழகாக நம்பர்ஸ் மட்டும். இது B, இது B, நீங்கள் ஓவல் கூட போட வேண்டியதில்லை. 4 to 4, 4 to 5, 4 to 6 நல்லா தெரியும் இல்லைங்களா. 4 to 4, 4 to 5, 4, 6. இப்போ அடுத்தது என்ன வரும், 5, 4, 5, 5, தென் 5, 6. அடுத்தது அதே மாதிரி 6, 4, 6, 5, 6, 6. இது B cross B முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி C cross C கண்டுபிடிங்க. என்னது, 5, 6, 7, 5, 6, 7 அழகாக இதுவும் CC. ஸோ 5 to 5, 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. அடுத்து 7, 5, 7, 6, 7, 7 முடிஞ்சிருச்சுங்களா. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இதுக்கும் இந்த செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எழுதிக்கலாங்க. B intersection B, B cross B intersection C cross C.
அப்போது இது ரெண்டுக்கும் காமன் 4,4 இங்கே இருக்கா தேடுங்க காணும் 4,5 இருக்கா இல்லை 4,6 அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 5,5 இருக்குது பாருங்கள் இதுலேயும் இருக்குது மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது நம்ம வேணால் அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இங்கே பாருங்கள் 5,6 அப்புறமா கூட எழுதிக்கலாம் 6,5 இங்கே இருக்குது பாருங்கள் 6,6 ரெண்டுலேயும் இருக்குது வேறு ஏதாவது இருக்கா இல்லை ஸோ 5,5 அண்ட் 5,6 இல்லைங்களா 5,6 அது ஒன்று இன்னொன்று என்ன 6,5 அதுக்கப்புறம் என்ன இருந்தது 6,6 இப்போ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ திஸ் இஸ் நம்பர் 2 இப்போ நம்ம இதிலேருந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் என்ன 1 is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதை we have proved அப்போ இதை கீழே எடுத்து ப்ரூவ்டுன்னு எழுதணுங்க அடுத்தது 5th question கிளியராக பாருங்கள் கொஷனில் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க அண்ட் டி ஹாஸ் பின் கிவன் இதில் என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செக்கிங் இல்லை வெரிஃபை அல்லது ஷோ தட் கொடுத்துட்டாங்கனாவே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பிரித்து கண்டுபிடிச்சா போதும் ஏ இன்டர்செக்ஷன் சி தெளிவாக பார்த்துக்கோங்க செட்ஸ் எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது பட்டியல் முறையில் தான் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம் இன்டர்செக்ஷன் பாருங்கள் இந்த யூ கம்தி போட்டாவே உங்களுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் அதனால் ஏக்கும் சிக்குமான காமன் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே இல்லை 3 பாருங்கள் ரெண்டுலேயும் இருக்குது ஸோ தட் இஸ் தி காமன் எலிமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் சி அதை மட்டும் எழுதினா போதும் அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி பாருங்கள் பிக்கும் டிக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் பாருங்கள் 2 இல்லை 3 5 பாருங்கள் 3 5 ரெண்டுலேயும் இருக்குது அதனால் அதுதான் பி இன்டர்செக்ஷன் சி இப்போ இது ரெண்டுக்கும் என்னங்க கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இதுதான் கொஷின் அப்போ இது தனியாக கண்டுபிடிச்சாச்சு இது தனியாக கண்டுபிடிச்சாச்சு ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா இங்கே 3 இந்த இடத்துல 3யும் இந்த இடத்துல 3யும் 5ம் சரிங்களா 3 to 3 3 to 5 அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு 3 to 3 அண்ட் 3 to 5 முடிஞ்சிருச்சுங்களா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு முழுசாக முடிஞ்சதுனால 1ன்னு போட்டோம் அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பியையும் சி கிராஸ் டியையும் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ என்னன்னு பாருங்கள் 1 2 3 பி 2 3 5 அப்போ இதை தான் நம்ம இது ஏ இது பி இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாமே இத்தனை நாளாக இத்தனை சம்ஸ் போட்டோம் இல்லையா அதனால் ஈஸியாக வந்துடும் நம்ம போட்டுக்கலாம் தென் என்ன வரணும் 2,2 2,3 2,5 அதே மாதிரி 3,2 3,3 3,5 அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் சி கிராஸ் டி எழுதிக்கலாங்களா சி எங்க நம்ம 3யும் 4ம் சி டி வந்து 1 3 5 அப்போது சிக்கு 3,1 3,3 3,5 அடுத்தது என்ன இருக்குது 4,1 4,3 4,5 முடிஞ்சிருச்சுங்க ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக பார்க்கணுமா ஏன்னா இன்டர்செக்ஷன் தான் அதுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணலாமா பாருங்கள் 3,1 இருக்கா 1,5 இருக்கா இல்லையே 2,2 இருக்கா வரிசையாக செக் பண்ணுங்கள் காணோம் 2,5 3,2 இருக்கா இல்லை 3,3 இருக்குது பாருங்கள் ரைட் அப்புறம் என்ன இருக்குது 3,5 இருக்குது பாருங்கள் இங்கேயும் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டும் தான் அப்போ அதை எடுத்து எழுதிக்கிறோம் 3,3 தென் 3,5 முடிஞ்சிருச்சுங்களா இது செகண்ட் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமனாக இதில் பாருங்கள் 1 and 2 நம்ம இதில் எப்படி நம்ம 1 and 2 போட்டோமோ அதே மாதிரி 1 is equal to 2 எழுதிட்டோமா பாருங்கள் இதை ப்ரூஃப் பண்ணிட்டோமா நமக்கு இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்தது 6th சம் 6th ப்ராப்ளமில் ஏங்கிறது வந்து செட் பில்டர் ஃபார்ம்லேயும் பியும் கொடுத்துருக்கான் சி மட்டும்தான் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கான் அப்போ இது ரெண்டையும் முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஏ செட்டு என்னென்னு எழுத போகிறோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அதாவது எக்ஸ் என்பது முழு எண்ணை சார்ந்தது அப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் எதில் ஸ்டார்ட் பண்ணும் 0ல் ஸ்டார்ட் பண்ணும் எதற்கு கம்மியாக இருக்கணும் 2 விட கம்மியாக இருக்கணும் ஸோ 0,1 2 எழுதணுமா கூடாது ரைட் ஸோ அதை எழுதியாச்சு அடுத்தது பி வந்து எக்ஸ் என்பது 1க்கும் 4க்கும் இடைப்பட்டது அப்படிங்கும்போது 1 சேர்த்திக்காத 4 சேர்த்திக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ 2,3,4 எழுதிட்டோம் தென் சி என்ன 3,5 ஓகே இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் ஏ கிராஸ் பி யூனியன் சி இதுதான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆப்ரேஷன் பி யூனியன் சி பியில் இருக்கிறதையும் சியில் இருக்கிறதையும் சேர்த்து எழுத போகிறோம் பாருங்கள் இதுதான் பிஎன்சி அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க 2 3 4 பாருங்கள் 3 முதல்ல எழுதிட்டோமா அதனால் மறுபடியும் எழுத வேண்டாம் ஸோ 5 இப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி
அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா ஏ இங்கே நம்ம 0வும் 1ம், பி யூனியன் சி இங்கே இருக்குது பாருங்கள் 2 3 4 5. இப்போ இது என்னோடய ஆன்சர் எழுத போகிறோம். 0,2 0,3 0,4 0,5. அடுத்தது என்ன எலிமெண்ட் இருக்குது நமக்கு? இந்த சைடில் 1 இருக்கா? ஸோ 1,2 பாருங்கள் 1,2 1,3 1,4 1,5 ரைட்டுங்களா? ஸோ இது டோட்டலாக எல்ஹெச்எஸ் முடிஞ்சிச்சு. இது ஃபஸ்ட்டு நம்பர் 1 போட்டுக்கணும். அடுத்தது ஆர்ஹெச்எஸ்க்கு வந்துடலாங்களா? வலதுகை பக்கம் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி, ஏக்கும் பிக்குமான கிராஸ் ப்ராடக்ட். ஏ என்ன? 0 1 இது ஏ, பி 2 3 4. அப்போது பாருங்கள் 0,2 0,3 0,4. அதே மாதிரி 1,2 1,3 1,4. ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம்? செட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்தது ஏ கிராஸ் சி, ஏவும் சியும், ஏ என்ன எங்கே? 0 1, சி என்ன? 3 and 5. இப்போ எழுதலாங்களா? என்ன? 0,3 0,5 அப்புறம் 1,3 1,5 முடிஞ்சிருச்சா? இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? யூனியன். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போது ரெண்டுக்கும் சேர்த்து எழுதணும் அப்படிங்கும்போது 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. பாருங்கள் 0,3 முதல்ல எழுதிட்டோம். நம்ம 0,5 தான் எழுதலை. 1,3 எழுதியிருக்கோமா பார்த்துக்கோங்க. எதுக்கும் இல்லை, எழுதிட்டோம். 1,5 அது மட்டும் எழுதினா போதும். ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. இது ரெண்டாவது. பாருங்கள் இது ரெண்டையும் செக் பண்ணுங்கள். 02 03 04 12 13 14. பாருங்கள் 05 இங்கே இருக்குது, 15 இருக்குது. ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஒன்று கூட ஹெச் கம்மியாக இல்லை. அதனால் ஃப்ரம் 1 and 2 we have proved the first subdivision இல்லைங்களா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பாருங்கள். செகண்ட் கொஷின் இதில் யூனியன் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் அதனோட எல்ஹெச்எஸ். என்ன பாருங்கள், கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள். எதனோட எல்ஹெச்எஸ் இது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பிக்கும் சிக்கும் காமன் இன்டர்செக்ஷனாகவே காமன் எலிமெண்ட்ஸ். பாருங்கள் 3 மட்டும் தானே காமனாக இருக்குது. ஆமாம், அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்ன? 0 and 1. பி இன்டர்செக்ஷன் சி என்ன? 3 மட்டும்தான். ஸோ அதனோட ஆன்சர்ஸ் என்ன? 0,3 தென் 1,3 முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது இடது கை பக்கம். பாருங்கள் நம்ம 1 2 இங்கே முதலே போட்டோம் இல்லையா? 1 2ன்னு போட்டோமா? அதனால் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடுக்கு போங்க. இதுதான் என்ன? ஆர்ஹெச்எஸோட ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போவே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும். அது அழகாக நம்ம இங்கே மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன எழுதிக்கலாம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவே எழுதிக்கலாம். 0,2 இல்லைங்களா? அப்புறம் 0,3 0,3 0,4. அப்புறம் என்ன இருக்குது? 1,2 தென் 1,3 தென் 1,4 எழுதிட்டோமா? இது ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சி என்னங்க? கீழேயே இருக்குது பாருங்கள். அதே தான். இது 0,3 0,5 தென் 1,3 1,5 எழுதியாச்சா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷனில்? இன்டர்செக்ஷன். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தானே. பாருங்கள் 0,2 இருக்கா? இல்லை. 0,3 இருக்குது பாருங்கள். எஸ். தென் வேறு என்ன இருக்குது? 1,3 இருக்கா? எஸ். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இதை 4ன்னு போட்டுக்கோங்க. பாருங்கள் 3 4 ஈக்குவலாக இருக்கா? therefore 3 is equal to 4 hence provedன்னு செகண்ட் கொஷன் முடிஞ்சிச்சு. இதில் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குங்க. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்கான். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸில் ஏ யூனியன் பின்னா என்னங்க? ஏக்கும் ஏவியும் பியும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ 0 1 2 3 4 இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. அப்போது என்ன? 0 1 2 3 4. சியில் என்ன இருக்குது பாருங்கள்? சியில் என்ன இருக்குது? 3யும் 5ம் தான் இருக்குது. அதை இங்கே எழுதிக்கோங்க. சியும் 3யும் 5ம்.
அப்போது இதனோட கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு நல்லா தெரியும் 0305 இல்லைங்களா 0305. அடுத்து என்ன எழுதுவோம் அப்படின்னா 1315 இல்லையா 1315. அடுத்தது 2325 அப்புறம் 3335 அடுத்தது 4345 அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இது நமக்கு இங்கே பாருங்கள் 3 4ன்னு வந்துருச்சுங்களா. அப்போ இது 5ன்னு போட்டுக்கலாமா. தென் ரைட் சைடில் பாருங்கள் A கிராஸ் B யூனியன் B கிராஸ் C. அப்போது A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அப்போ A எங்கேங்க நமக்கு பாருங்கள் 0 and 1 A இங்கே போட்டுக்கலாம். A வந்து 0 1 C தெரியும் இல்லையா நமக்கு 3யும் 5ம் தானே. அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 0,3 0,5 1,3 1,5 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இதுதான் B கிராஸ் C. இப்போ B கிராஸ் C ஈக்குவல் டு B என்ன 2 3 4 இல்லைங்களா. இப்போ B வந்து 2 3 4ம் C வந்து 3யும் 5ம் தான். அதனோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 2,3 2,5 3,3 3,5 அடுத்தது 4,3 4,5 முடிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க யூனியன் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் சும்மாவே சேர்த்து எழுதிடுங்க 0,3 அப்புறம் 0,5 13 15 அப்புறம் 2,3 எழுதும்போது ஆல்ரெடி ஒன்ஸ் எழுதிட்டோமோ என்னமோங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா நமக்கு தப்பு வராது. ஆனால் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ பாருங்கள் இதனோட வேல்யூஸும் உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு எலிமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ 5 = 6 நாம் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஈஸியாக இதையும் முடிச்சாச்சு. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7th ப்ராப்ளம் போட போகிறோம். 7th ப்ராப்ளம் கொஷின் பாருங்கள். த செட்ஸ் let A is equal to the set of all natural numbers less than 8. இப்போது ஏவை பாருங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்கான். விரிவாக நமக்கு வந்து விளக்கமாக கொடுத்துருக்கான். அதனால் ஆனால் நம்ம அதை வந்து எதாவது மாற்றணும் அப்படின்னா ரோஸ்டட் ஃபார்மில் மாற்றணும். பட்டியல் முறையில் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு இருக்கான். அதாவது 8ஐ விட குறைவான இயல். அப்போ நமக்கு 8ஐ விட குறைவான இயல் என்னென்னா 1ல் ஆரம்பிக்கும். அப்புறம் 8ஐ விட குறைவுனா 7 வரைக்கும் எழுதணும். ஸோ 1 2 3 4 5 6 7ங்களா. அடுத்தது பிக்கு வாங்க. பாருங்கள் the set of all prime numbers less than 8 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்ணாவே 2ல் ஆரம்பிக்கும். 3 5 7 8ஐ விட குறைவானங்கிறனால நம்ம அங்கேயே நிறுத்திக்கலாம். சி ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா the set of even prime number அதாவது இரட்டை பகா எண். இரட்டை பகா எண்ணா என்னங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. இந்த 2 மட்டும்தான் இருக்குது. இதுக்கு 2 சப்டிவிஷனில் கொடுத்து ஆன்சர் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கொஷின் இதுவும் ப்ரூவ் தான். அதனால் ஃபர்ஸ்ட் கொஷினோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். என்ன A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. அப்போது A இன்டர்செக்ஷன் B ஏக்கும் பிக்குமான பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதணும். காமன் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் A and B பாருங்கள் 2 3 5 7 4மே இருக்குது. 2 3 5 7. அடுத்தது A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இப்போ A இன்டர்செக்ஷன் Bனா நம்ம எழுதுவோமா 2 3 5 7 இடது பக்கம் இருக்கணும். C இது வந்து வலது பக்கம் வரணும். C 2 மட்டும்தானுங்க. ஸோ இதனோட கிராஸ் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. 2,2 அப்புறம் 3,2 5,2 தென் 7,2 வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நாம் 1 அப்படின்னு போட்டாச்சு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதில் என்ன இருக்குது A கிராஸ் Cயும் B கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதை எழுதிக்கலாங்க. A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் Cன்னு எழுதிக்கலாம். A கிராஸ் C கண்டுபிடிக்கலாம். A என்ன நமக்கு 1 2 3 4 5 6 7 சரிங்களா. C வந்து 2 மட்டும்தான். பாருங்கள் இதே மாதிரி நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். 3 4 6 7 இதுதான் இவ்வளோதான். அப்படி எழுதிக்கலாங்களா. ஸோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 அப்புறம் ஒரு 7 2 எழுதியாச்சு. அடுத்தது B கிராஸ் C. B என்னன்னு பாருங்கள் 2 3 5 7 C இதே தான். அப்போ அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணால் போதுங்க. 2,2 2,3 பாருங்கள் 2,2 3,2 நம்ம இது கொஞ்சம் பார்த்து எழுதணுங்க. அடுத்தது என்ன 5,2 வருங்களா. 5,2 அடுத்தது 7,2
எழுதியாச்சு. இப்போ என்ன நம்ம ரெண்டையும் என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் சின்ன செட்லேருந்து பாருங்கள் அதுதான் சௌரியம். 2,2 3,2 பாருங்கள் 5,2 7 சம அப்படின்னு இருக்குது. அழகாக சின்ன செட்டை பார்த்தோம்னாவே என்ன சின்ன செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாவே போதும். அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷனை கொடுக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் இது 2,2 3,2 அப்புறம் 5,2 அப்புறம் 7,2 எழுதிட்டோம். இன்னும் 7,2 இது நம்பர் 2. நம்ம இது ரெண்டும் ஈக்குவலாக வரதுனால 1 = 2 ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்த சப்டிவிஷன் போகிறோம். பாருங்கள் அடுத்த சப்டிவிஷன் என்ன அப்படின்னா சேம் ஏபிசி தாங்க. பட் A cross B minus C is equal to A cross B minus A cross C. இதுதான் கொஷனு. LHS ஃபஸ்ட்டு B cross C B minus C கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ பி செட்டை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா இதில் அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் காமன் எலிமெண்ட்ஸ் அடித்து விட்டாச்சு. மீதி ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற மீதி மட்டும்தாங்க எழுதணும். செகண்ட் செட்டில் மீதியே இருந்தாலும். ஸோ திஸ் இஸ் B minus C. அப்போ A cross B minus C ஃபுல்லாக LHS அதுதான். அது என்ன அப்படின்னா ஏ என்னன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. B என்ன 3 5 7 B இல்லைங்க B minus C. ஏன்னா இது மொத்தம். இப்போ இது ரெண்டுக்கும் தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1,3 1,5 1,7. அப்புறம் என்ன வரும் 2,3. அழகாக ஃபஸ்ட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. மற்றதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சுக்கும், தப்பே வராது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எதுவும் தப்பு பண்ணலையாங்கிறத செக் பண்ணி போட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. 4,5 ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் மாற்றிட்டுருக்கோம் பாருங்கள். 5,3 5,5 5,7. அடுத்தது 6,3 6,5 6,7. அடுத்தது 7,3 7,5 7,7. முடிஞ்சுதுங்களா? இது நாம் 1 2 வச்சுட்டோமா பேர் முதலுக்கே, அதனால் இது தேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாங்க. ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சி ஏ கிராஸ் பிலேருந்து ஏ கிராஸ் சியை கழிக்கணும். ஏ கிராஸ் பி என்னங்க, இதுதான் 1 2 3 4 5 6 தான் 6 7 வரைக்கும் ஏ. பி என்னன்னு பாருங்கள் 2 3 5 7 2 3 5 7 பாருங்கள். இதுதான் ஏ அண்ட் பி. இது ஏ இது பி ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும் 1 2 1 3 1 5 1 7. இது மட்டும் அப்படியே பாருங்கள். இது அதே மாதிரி அடுத்தது எல்லாம் நம்பர்ஸை மாற்றிக்கிட்டால் போதும். 2 2 2 3 2 5 2 7. அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் 3 2 3 3 3 5 3 7. அடுத்து 4 4 2 4 3 4 5 4 7. அடுத்து 5 5 2 5 3 5 5 5 7. அப்புறம் என்னங்க 6 2 6 3 6 5 6 7. அப்புறம் என்ன இருக்குது 7 2 7 3 7 5 7 7. அவ்வளவுதான். நமக்கு ஏ கிராஸ் பி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம உடனே இதிலேருந்து வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் பி, அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் ஏ கிராஸ் சி. ஏ உங்களுக்கு நல்லா தெரியும் 1 2 3 4 5 6 7. சி வந்து என்ன பாருங்கள் 2 மட்டும்தான். இப்போ ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே. பாருங்கள் 1,2 அப்புறம் 2,2 அப்புறம் 3,2 அப்புறம் 4,2 5,2 6,2 7,2. வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பியில் இருந்து ஏ கிராஸ் சியை கழிக்கணும். இதுதான் இப்போது நம்ம எதை கழிக்கணும்னு மட்டும் பார்த்துட்டாவே போதும். இது காமன் எலிமெண்ட்ஸ்லாம் அடிக்கி வச்சுடுவாங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்லைன் மட்டும் காமிக்கிறத விட்டுட்டு எழுதுனா போதுங்கிறதுனால பாருங்கள் இது கழிச்சுக்கணும், இது கழிச்சுக்கணும், இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக போயிடும் பாருங்கள். இது இந்த ரோ விட்டுட்டு மீதி எழுதுனா போதும். ஸோ த ஆன்சர் இஸ் 1,3 1,5 1,7. அப்புறம் 2,3 2,5 2,7. அதே மாதிரி 3,3 3,5 அப்புறம் வேறு என்னங்க 3,7. அப்புறம் 4,3 4,5 4,7. தென் 5,3
5 5 5 7 6 comma 3 6 5 6 comma 7 7 comma 3 7 comma 5 7 comma 7 இவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். நீங்கள் தாராளமாக இங்கே பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த நம்பர் 3 வந்ததும் இந்த நம்பர் 4ல் வந்ததும் சேம். இது LHS, இது RHS. அப்போது நம்ம என்ன எழுதிக்கலாம்? 3 is equal to 4. ஸோ hence proved. LHS equal to RHS. hence provedன்னு நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.